இன்ட்ரடக்ஷன் கேட்டோம். We heard a wonderful introduction, right? எத்தனை பேர் 50 கிலோவை தூக்குற மாதிரி ஒரு நிலைமை இருக்கு? How many of you are lifting 50 kg weight back? வசனத்தோடையும் சபையோடையும் இணையும் போது அந்த 50 கிலோ 5 கிலோ மாதிரி தெரியும். When you commune with God and when you come to God, the 50 kg bag will be as light as 5 kg bag. ரீசெண்டாக கோயம்புத்தூர் போயிருக்கும்போது ரயில்வே ஸ்டேஷன் எல்லாத்தையும் வந்து சூட் கேஸ் தூக்கிட்டு மேலே ஏற முடிஞ்சிச்சு. So I recently went to Coimbatore and I was to lift up all the baggages with me. என் வைஃப் வந்து ஏசு மாதிரி லைட்டாக ஹெல்ப் பண்ணும்போது எனக்கு ஈஸி ஆயிடுச்சு. When my wife helped me, it was so easy to carry it. ஏன்னா 100 படி இருக்குது அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல. The railway station has hundreds of steps. இயேசு நம்ம கூட இயேசுவோடு கூட இணைக்கப்படும் போது நம்ம my yoke is easy, my burden is light. But when we are yoked with Christ, it says என்னுடைய நுகம் எளிதாகவும் என்னுடைய சுமை இலகுவாகவும் இருக்குதுன்னு இயேசு சொன்னார். ஸோ இன்னைக்கு இந்த தாட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு தாட். நமக்கு ஒரு இளைப்பாறுதல் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். God has given us a rest. 2 பேதுரு 1வது அதிகாரத்தை எடுத்துக்கலாம். Let's turn to 2 Peter chapter 1. 2 பேதுரு 1வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து 2 Peter chapter 1 verse 1. ஓகே, எல்லாம் எடுத்துக்கலாம். 2 பேதுரு நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளின்படி இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். இந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். 10வது வசனத்தை. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. ஆகையால் சொல்லுங்க. ஆகையால் இந்த காரியத்தெல்லாம் நீங்க செய்து முதல்ல வாசித்து எல்லாமே நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம்ல, விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையும், பொறுமையோட தேவ பக்தியும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் எல்லாம் செய்து நம்ம பெருகினால் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த 10வது வசனத்துல ஆகியால் சகோதரி உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா. இவைகளை செய்தால் நீங்க ஒரு காலம் இடறி விழுவதில்லை. அதுக்கு முன்னாடி நீங்க இவைகள் உண்டாயிருந்து பெருகினால் நீங்க என்ன பண்ணுவீங்க? வீணரும் கனியற்றவர்களுமா இருக்க முடியாது. ஸோ இன்னைக்கு நம்ம எதை புரிந்து பார்க்க போறோம்னா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பதை உறுதியாய் அறிந்து கொள்ளுங்கள்.
So today we are going to think about that. Be assured of your salvation. நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பதை உறுதியாய் அறிந்து கொள்ள வேண்டும். Be assured of your salvation. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் சொல்லுங்க. You can turn to your neighbor and say that. இது சந்தேகம் இருந்தா ரொம்ப கஷ்டம். ரட்சிப்புல நிறைய பேருக்கு, ஏன்னா ரட்சிப்புல நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அந்த காரணத்தை எப்படி சரி செய்வதுன்னு பார்க்க போறோம். Today we are going to listen about what makes a person to question his salvation, and we are going to also see how can I rectify it. ஓகே, இன்னும் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன் இதுக்கு கனெக்டடா. So let's also read one more verse related to this. 1 தீமோத்தேயு 4:12. Let's turn to 1 Timothy chapter 4. 4வது அதிகாரம் 12வது வசனம். Verse 18. 12. Verse 12. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடி நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. So let no one look down on your youthfulness, but rather in speech, conduct, love, faith and purity show yourself an example of those who believe. ஆண்டவரே, இந்த வசனத்தை எங்கள் இருதயத்திற்கு பிரயோஜனமாக எங்கள் ஆத்மாவுக்கு அது உயிர்ப்பிக்கிறதாக, ஆத்மாவை கட்டி எழுப்பக்கூடியதாக எங்களோடு கூட நீ பரிசுத்த ஆவியார் மூலமாய் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட இடைப்படும் எங்கள் இருதயத்தில் அது ஆழமாக சத்தியத்தை பதிய வைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் எல்லா காரியத்திலும் நமக்கு ஒரு உறுதி தேவை. So in our lives we need assurance in every single thing that we face. உறுதி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் நம்முடைய வாழ்க்கை நிலை இல்லாததாக இருக்கும். If we do not have that assurance in our lives, it will not be full. இந்த உறுதியை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். And we should be very careful to receive this assurance. இங்க பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு நமக்கு சொல்லுகிறாரு. முதல்ல 2 பேதுருல பார்த்தோம்னா, நம்ம எல்லாருமே அப்போஸ்தலர் பெற்றுக்கொண்ட அவ்வளவு மிகப்பெரிய ஒரு அருமையான விசுவாசத்தை நாம் எல்லாரும் பெற்றிருக்கிறோம். Here Apostle Peter says that the same faith which Peter and the rest of the apostles received, we have also received. இந்த விசுவாசத்தோடே இந்த விசுவாசம் நமக்கு இருக்கிறது. நான் இயேசுவை சொந்த விசுவாசித்தேன், இயேசு எனக்காக மரித்தார், நான் விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். And we have this faith, we believe that Jesus Christ died for our sins and we have received him as our personal savior. இயேசு கிறிஸ்து எனக்கு என்னுடைய இரட்சகராக அவர் என் உள்ளத்துல பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்து விட்டார். And we have received the Holy Spirit as a pledge, as an assurance for us. இப்போ நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். And now we are God's children. ஸோ இந்த அளவு நிச்சயம் நிறைய நேரத்துல இதை விட இன்னும் அதிகமான நிச்சயத்தை பெற வேண்டும் என்று பேதுரு நமக்கு எழுதுகிறார். And Peter is writing that we have to be more careful to receive more assurance of this faith. நீங்க விசுவாசத்தை பெற்றிருக்கீங்க, ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கீங்க, வாக்குத்தத்தத்தெல்லாம் பெற்றிருக்கீங்க. Yes, you are made God's children. Yes, you have received the faith. ஆனா இப்போ நீங்க இந்த விசுவாசத்தோட அநேக காரியங்களை, இந்த சொல்லப்பட்ட காரியங்களை நீங்க கூட்ட வேண்டும், வளர வேண்டும். Now he is saying us to supply with that faith all these things that he has written. நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பதை உறுதியாக அறிந்து கொள்வதற்கு சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும். In order for us to be assured of our salvation, we have to add these things. ரட்சிப்புக்காக நம்ம எந்த காரியத்தை செய்ய தேவையில்லை. We are not doing anything to be saved. ஆனா நிச்சயத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் சில காரியங்களை நம்ம விசுவாசத்தோடு கூட்ட வேண்டும் என்று பேதுரு நமக்கு எழுதுகிறார். But we are adding to our faith certain things to be assured of our faith. ஏன்னா நமக்கு ஒரு நிச்சயம் நம்ம ஒரு காரியத்தை நமக்கு பெற்றிருக்கிறோம், விசுவாசத்தை பெற்றிருக்கிறோம். இப்போ அந்த விசுவாசத்துல நமக்கு எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை, எந்த ஒரு
அதற்கான ஒரு அத்தாட்சியும் இல்லை. நான் கிறிஸ்தவனா இருப்பதற்கான எந்த ஒரு 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 வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கை வரும்போது we have received the faith, and if we are fruitless and if there is no growth, நம்முடைய வாழ்க்கையில் அநேக சந்தேகங்கள் வருகிறது. there comes doubts, and there arose doubts. நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது நமக்கு சந்தேகம் வருது. When trial comes, we are doubting our salvation. ஆண்டவர் முதல்ல சந்தேகம், ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரு அப்படின்னு சந்தேகம் வருது. The first doubt that comes is is God loving me? அதுக்கு முன்னாடி ஒரு சந்தேகம் வருது, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சந்தேகம் வருது. And before that we also are doubting our salvation. அதனால பவுல் அப்போஸ்தலன் பேதுரு சொல்றாரு 10வது வசனத்தில், ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள். That's why Apostle Peter is writing in 2 Peter chapter 1 verse 10, therefore brethren, be all the more diligent to make certain about his calling and choosing you. உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் நாம் இருக்க வேண்டும். Saying be all the more diligent to make certain about his calling and choosing you. இந்த வார்த்தை வந்து இந்த எலெக்ஷன் ஷுவர் அப்படின்னா நீங்க தெரிந்து கொள்ளுதலை உறுதியாக்கும்படி அப்படிங்கிற வார்த்தை வந்து the word choosing, calling and choosing you means அப்படின்னா அசைக்க முடியாத ஒரு தன்மை உள்ளதாக. It says be assured, it is unshakable. It says இது நம்முடைய ஒரு காரியத்தை நம்ம ஒரு கடையில போய் ஒன்று வாங்கும்போது we are going to the shop and we are getting something. அந்த கடைக்காரர் வந்து விற்கிறவர் வந்து வாங்குறவர்கிட்ட என்ன கொடுக்குறாரு, ஒரு கேரண்டியை கொடுக்குறாரு. The one who is selling gives a guarantee to the buyer. ஒரு மூணாவது மனுஷன் வந்து அதை கேட்கும்போது and the third man comes and asks, மூணாவது மனுஷன் வந்து அதை பிடுங்க நினைக்கும் போது the third person comes and try to take it, நம்ம வாங்கினவர் வந்து இந்த விற்றவருக்கு ஒரு கேரண்டியை கொடுக்கிறார். the seller is giving an assurance to the buyer, ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறார். he is giving an assurance to the buyer. என்ன நான் கொடுத்திருக்கிறேன், he says I have given it to the buyer, இவருக்கு தான் கொடுத்திருக்கிறேன், and I have given to him. அதனால இது யாரும் என்ன பண்ண முடியாது, அதை வேற யாரும் அதை எடுக்க முடியாது. And he says nobody else can take it from him. சட்டபூர்வமான ஒரு நிச்சயத்தை அந்த விற்றவர், அந்த கொடுத்தவர் வாங்கினவருக்கு கொடுக்கிறது. The seller gives a governmental or judicial assurance to the buyer that I have given this product to him. ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். God has given us salvation. எந்த ஒரு மூன்றாவது காரியமும் அந்த ரட்சிப்பை எடுத்துக்கொள்ள, ரட்சிப்பை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றுவதற்கு முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு நிச்சயத்தை கொடுத்திருக்கிறார். God has also given us a guarantee that not anything can separate us or take that assurance from us. இந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் எப்படி நான் உறுதியாக்க முடியும்? How can I make certain of his calling and choosing us? ஒரு தோட்டத்துல ஒரு பயிரை வந்து ஒரு விவசாயி போயிட்டு விதைக்கிறாரு. Let's take an example of a piece of land and the farmer goes and sows seeds. அந்த விதைச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. He sowed the seed and he has gone back to his home. அதுக்கப்புறம் தோட்டத்துக்கே வரல. He never came back to the field. அப்படின்னா அந்த விதையுடைய நிலைமை என்ன ஆகும்? What do you think will happen to the seed? முளைக்குமா முளைக்காதா? Will that seed grow? முளைக்கும். The seed will definitely grow. ஆனா அதுக்கு மேல வராது. But it will not grow beyond that. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பு என்கிற ஒரு விதையை வைத்திருக்கிறார். Our Lord Jesus Christ has given us the seed of salvation. நல்ல நிலத்துல அந்த விதை விழுந்திருக்கிறது. And that seed has been sown in a good land. அது வளரவும் செய்ய வேண்டும். And it also has to grow. வளரவும் செய்யும். And it will grow. ஆனா நம்ம அதை சரியாக வளர்க்கவில்லை என்றால், but if we do not grow it properly, நம்ம சரியாக வளர்க்கல அப்படின்னா நம்முடைய அந்த அந்த விதையானது என்ன பண்ண வளர முடியாது. if we do not grow it properly, the seed cannot grow beyond what it has grown. நம்முடைய வாழ்க்கை கூட கிறிஸ்தவ கிருபைகளை கொண்டு நாம் வளர்க்க வேண்டும். Even in our lives we have to grow with the grace that we are receiving from God. அந்த விதைக்கு எப்படி தண்ணி ஊத்தி உரம் போட்டு கொத்தி விட்டு அதை அடிக்கடி நீர் பாய்ச்சுகிறது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேக காரியங்களை கிறிஸ்தவ கிருபைகளால நம்முடைய வாழ்க்கை வளர்க்கப்பட வேண்டும். Just like how the piece of land is tilled and it is being fertile and it is the weeds are being plucked, we should also be growing in the grace of God.
பக்கத்துல பார்த்து இந்த வார்த்தை என்ன பிடிச்சிருக்கு, கிறிஸ்தவ கிருபைகள். Christ's grace. You can turn to your neighbor and say, பக்கத்துல பார்த்து கேளுங்க, அது என்ன கிறிஸ்தவ கிருபைகள்? ask, what is Christ's grace? கிறிஸ்தவ கிருபைகளால நாம் நம்மை வளர்த்து கொள்ள வேண்டும். We have to grow with the grace of Christ. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எடுத்துக்காட்டு, Let's take an example. ஆபிரகாம் 12வது அதிகாரத்துல ஆபிரகாமை ஆண்டவர் பார்த்து சொன்னாரு, உன் தேசத்தை விட்டு நீ போ அப்படின்னு சொன்னார். In Genesis chapter 12, God said to Abraham, go out of your land. Get out of your country. He said, உன்னுடைய நிலத்தை விட்டு நீ போ. நீ உன்னுடைய இருக்கிற இடத்தை விட்டு போன்னு சொன்னார். God said, go out of your place. அவன் ஆபிரகாம் அதை விசுவாசித்தார். And Abraham believed it. ஆண்டவர் சொன்னதை நம்பினார். He believed what God has told him. இப்ப எங்க போறதுன்னே தெரியாம ஆண்டவரை பின்பற்றி போனார். And Abraham did not know where he was going, but he followed God. ஆனா ஒரு டைம் வந்தது, ஒரு நேரம் வந்தது. But there came a time. இப்ப ஆபிரகாம் விசுவாசத்தோட மாத்திரம் நிற்க, விசுவாசத்தை வைத்து மட்டும் வாழ முடியாது நிலை வந்தது. There came a time where he cannot live just by the faith. விசுவாசத்தோட நினைத்து பார்க்க முடியாத சில காரியங்களை கூட்ட வேண்டும், கிறிஸ்தவ கிருபைகளை அவன் கூட்ட வேண்டும்ங்கிற ஒரு நிலை வந்தது. There came a time where he had to add the grace of Jesus Christ. ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல, ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல, and then that we see that in Genesis chapter 22. ஈசாக்கு ஆண்டவர் சொன்னாரு, உன்னுடைய ஒரே பேரான குமாரனை நீ போய் பலி கொடுன்னு சொன்னார். God asked, give your only son Isaac to me. ஆபிரகாம் சொல்லிக்கலாம், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். Abraham could have said, God, I believe you. நான் ஈவன் ஜெபம் பண்றேன். I also pray to you. ஈவன் உங்களுக்கு வேணா கூட நான் கொஞ்சம் காணிக்கை கூட கொடுத்துறேன். I can give you some other offering if you want. அதுக்கு மேல எதையும் நீங்க கேட்காதீங்க. But please don't ask me beyond that. நான் ரட்சிப்பை புரிஞ்சுக்கிறேன். ரட்சிப்பு ஓகே. I understand salvation, God. That's okay. என் ஊரை விட்டு வெளியே வர சொன்னீங்க, என் இனத்தை விட்டு வெளியே வர சொன்னீங்க, வந்துட்டேன். You called me out of my land and I came. God, I came. இதுக்கு மேல என்னால எதுவும் செய்ய முடியாது. Beyond that I cannot do anything, God. அப்படின்னு சொல்லல. He did not say that. ஆபிரகாம் என்ன சொன்னாரு? But what did Abraham say? எதுவுமே சொல்லல. Abraham did not say. நிறைய நேரத்துல நம்ம சொல்லாம இருக்கிறதே தான் அதான் பெட்டர். It is good that we don't interpret anything from that. ஆண்டவர் சொன்ன உடனே என்ன பண்ணார்? கீழ்ப்படிந்தார். Abraham obeyed God. ஆபிரகாம் ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல விசுவாசித்தார். In Genesis chapter 12, Abraham believed God. 12வது அதிகாரத்துக்கு 22வது அதிகாரத்துக்கு இடையில அவர் அவருடைய கிறிஸ்தவ கிருபைகளால தன்னை வளர்த்து கொண்டார். From chapter 12 to 22, Abraham grew himself with the grace of God. என்ன கிறிஸ்தவ கிருபைகள்? சகிப்பு. What is that grace? ஆண்டவர் மேல அன்பு. Tolerance, the perseverance, the love towards God. ஆண்டவருடைய அழைப்பின் மேல ஒரு நிச்சயம். And the assurance of God's calling him. ஆண்டவர் அழைத்திருக்கிறார்ங்கிற ஒரு உறுதியை பெற்றிருந்தார். He was assured that God had called him. அதனாலதான் ஆபிரகாமால 12வது அதிகாரத்துல ஆண்டவரை விசுவாசித்த ஆபிரகாம் 22வது அதிகாரத்துல ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து யாராலையும் செய்ய முடியாதது, விசுவாசம் இல்லாதவர்களால செய்ய முடியாததை ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்தோட அநேக கிறிஸ்தவ கிருபைகளை கூட்டினதுனால அவரால் செய்ய முடிந்தது. And that's why we see whatever was added in that 10 chapters, when God asked Isaac to Abraham, he was able to obey God and give Isaac to God. எத்தனை பேர் புரியுது? How many of you understand? நம்ம விசுவாசத்தோட நிக்கும் போதுதான் ஆண்டவருக்கு அதுக்கு மேல எதுவுமே போகாம இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஆபிரகாம் மட்டும் அந்த ஈசாக்க பலி கொடுக்கிறதுக்கு கீழ்ப்படியல அப்படின்னா, அவருடைய விசுவாசம் முதல்ல உள்ள அந்த அழைப்பை பற்றியும் அவருடைய விசுவாசத்தை பற்றியும் ஒரு பெரிய கேள்வி அவருடைய வாழ்க்கையில அவருடைய வரப்போகிற வாழ்க்கையில் இருந்திருக்கும். If Abraham resisted from giving to God Isaac, he would have questioned his initial faith that he had on God. நான் நினைக்கிறேன் ஈவன் அவர் ஊருக்கே கூட திரும்பி போயிருப்பார். And I think that maybe he could have returned back to his home. ஏன்னா அவருடைய விசுவாசத்தோட அவர் என்ன பண்ணார்? தைரியத்தோட அவர் என்ன பண்ணாரு?
ஒவ்வொன்றியா இச்சை அடக்கத்தையும் சகோதர சிநேகத்தை அன்பையும் கூட்டுகிறார் நம்முடைய We வாழ்க்கையில். see that Abraham added to his faith moral excellence and knowledge and self-control and perseverance. ஏன்னா விசுவாசத்தோட நம்ம எதையுமே கூட்டல அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு நிலை உருவாகும். But if we do not add unto our faith all these things that can come a question of our faith. கிறிஸ்தவ கிருபைகள் நம்முடைய வாழ்க்கையில கூட்டப்படவில்லை என்றால், If we do not add the grace of Christ into our lives, நம்ம சகிக்கிறது நம்ம வாழ்க்கையில சகிப்புத்தன்மை அதிகமாக இல்லை என்றால், if we do not grow in our perseverance, மன்னிக்கிறது அதிகமாகவில்லை என்றால், if we do not grow in our forgiveness, நம்முடைய வாழ்க்கையில விட்டு கொடுத்தல் அதிகமாகவில்லை என்றால், we are not able to give it to others, கிறிஸ்துவின் சிந்தை நம்முடைய வாழ்க்கையில வரவில்லை என்றால், if we do not have the mind of Christ, நம்முடைய வாழ்க்கையில நம்ம ரட்சிப்பு பற்றியே நமக்கு என்ன ஆகும்? நிறைய நேரத்துல ரட்சிப்பு பற்றிய ஒரு கேள்வி உண்டாகும். we can doubt our salvation at many times. ஆனா நம்முடைய வாழ்க்கையில இந்த கிறிஸ்தவ கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையில வளர்த்து கொள்ளும் போது, But when we are growing in the grace of God, 1 தீமோத்தி 4:12 பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு என்ன பண்ண எழுதுகிறாரு? in 1 Timothy chapter 4 verse 12 we see, அவர் என்ன எழுதுறாருன்னா, தீமோத்தேயு பாருங்க, நீங்க எல்லாவற்றிலும் நீ என்ன பண்ணு, நீ வளர்ந்து பெருகுன்னு எழுதுறாரு. பார்க்கலாம் 1 தீமோத்தி 4:12 Timothy chapter 4. நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. He says, rather in speech, conduct, love, faith, purity, show yourself an example of those who believe. என்ன சொல்லுங்க? சொல்லலாம், மாதிரி சொல்லுங்க. Let's say an example யார் மாதிரி? of யார் மாதிரியா இருக்கணும்? example of whom? நம்ம தான் என்ன பண்ணும்? மாதிரியாக, மற்றவர்களுக்கு மாதிரியாக. We are an example of those who believe. எப்படி மாதிரியா இருக்க முடியும்? And how can we be an example? விசுவாசத்தோட கூட நடத்தையிலும் வார்த்தையிலும் பேசுற வார்த்தை, நம்ம செய்கிற செயல்கள், அன்பு, நம்ம காட்டுகிற அன்பு, ஆவியில, விசுவாசத்துல, கற்பில விசுவாசிகளுக்கு நம்ம மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். By being in our speech, conduct, love, faith and purity, we can show ourselves an example of those who believe. ஏன்னா இங்கதான் கிறிஸ்தவ கிருபைகள் வெளியே காட்டப்படுகிறது. And here is where the grace of Christ is being revealed outside. எங்க கிறிஸ்தவ கிருபைகளால நம்ம வளர்த்து கொள்ளுகிறோமோ, கிறிஸ்துவனுடைய குணத்தை கொண்டு நம்ம வளர்த்து கொள்ளுகிறோமோ, அங்கதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சி உண்டாகிறது. Wherever we are growing in our lives with the grace of God, and that is the place where we are growing spiritually too. அங்கதான் தேவ பக்தி உண்டாகிறது. And that is where we see the conduct. அங்கதான் நம்முடைய வாழ்க்கையில ஒழுங்கு உண்டாகிறது. That is where we have the moral excellence. நம்முடைய சிந்தையில ஒரு ஒழுங்கு உண்டாகிறது. There is a moral excellence in our thought. நாம் இந்த உலகத்தை போல இருக்கக்கூடாது. And we are not like this world. இந்த உலகத்தை போல பேசக்கூடாது. We don't have to speak like the world. பவுல் அப்போஸ்தலன் ஒரு படி மேல போயிட்டு குழந்தையை போல பேசாதீங்கிறார். Apostle Paul takes a step higher and he குழந்தையை says, போல சிந்திக்காதீங்க. don't think like a குழந்தையா child. இருக்கும்போது குழந்தையை போல சிந்திக்கணும். You don't think like a child. If you are a பெரியவனான child, போது குழந்தைக்குரியவைகளை ஒழித்து விட வேண்டும். when you are a child, think like child. But when you are grown, remove all those thinking of child. சோ இந்த கிறிஸ்தவ கிருபைகளை வளர்த்து கொள்ளும் போது, And when we are growing in the grace of இயேசு Christ, கிறிஸ்துவை போல, இயேசு கிறிஸ்துவினுடைய குணத்தை போல நம்ம and மாறிக்கொண்டிருக்கிறோம். when we are being conformed to the image of His Son, நம்முடைய நடத்தைகள் மாறுகிறது, our conduct changes, நம்முடைய விசுவாசம் மாறுகிறது, our faith changes, நம்முடைய அன்பு மாறுகிறது. our love changes. எப்படி அந்த ஒரு விவசாயி இந்த வளர்க்கிறாரோ, அந்த கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி வளர்த்து உரம் போட்டு அதை பார்த்து நீங்க நிறைய நேரத்துல, இப்போ ரீசெண்டா ஊருக்கு போயிருந்தேன், அங்க தக்காளி நிறைய போட்டிருந்தாங்க, ஆனா புல்லா வந்துச்சு. And I recently went to my hometown and I went to the farm and I saw there's a tomato garden and there was a lot of grass in that. ஏன்னா அதை என்ன பண்ணல, மெயின்டைன் பண்ணாம விட்டாங்க. Because it was left unmaintained. ஏன்னா தக்காளி பறிச்சு வேஸ்ட். If you pluck the tomato also, it is going to be waste. எல்லாரும் ரீசெண்டா 10 ரூபாய்க்கு தக்காளி வாங்கியிருப்பீங்க இல்ல? Recently everybody would have bought tomatoes for 10 rupees, right? 100 ரூபாய்க்கு 10 கிலோ. You get பாம்பேல இல்ல, இங்க சென்னையில. You get 10 kgs for 100 rupees. அவ்வளவு. ஆனா அதனால என்ன ஆச்சுன்னா மெயின்டைன் பண்ணாம விட்டாங்க.
It was left unmaintained. கொஞ்சம் நல்ல விலைக்கு வித்துனா அதை மெயின்டைன் பண்ணலாம். If it had yielded something, then people would have maintained it. ஆனா நம்முடைய வாழ்க்கை அப்படி கிடையாது. But our life is not like நம்ம that. மெயின்டைன் பண்ணும்போது நிச்சயமாக கனிகள் உண்டாகும். When we maintain it, we can be assured of the இது fruit. விக்கிறது கிடையாது. And this is not for sale. இது ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவரை போல மாறுவது, பரலோகத்திற்கு ஆயத்தமாவது. It is being conformed and transformed into the image of Jesus Christ and being prepared for the kingdom of heaven. ஒவ்வொரு விசுவாசியும் ஆவிக்குரிய குணங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். And every believer has to grow in his spirit ஜெபத்தின் மூலமாக, through prayers, தங்களுடைய நேரத்தை கொடுப்பதின் மூலமாக. through our time with God. நம்முடைய நேரம், ஒருவேளை நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம நேரத்தை வீணடிக்கிற மாதிரி இருக்கும் ஆண்டவருடைய பிரசன்னத்துல. Sometimes we might feel that I am wasting time in the presence of the Lord. நான் ஆண்டவருடைய சமூகத்துல என்னுடைய நேரத்தை வீணடிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். But we can say it is okay to waste time in the presence of the Lord. ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவருடைய சபையில வந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்பது, எல்லா வேலையும் விட்டுட்டு வர்றது ஒருவேளை நேரத்தை வீணடிக்கிற மாதிரி தெரியலாம். It might feel like a waste of time leaving all the jobs and coming to the church and receiving the word of God. எனக்கு 1008 வேலை இருக்குது ஆபீஸ்ல. You can say I have many works in my office. வீட்ல 108 வேலை இருக்குது. I can say I have 108 works in my home. அதை விட்டுட்டு நான் சபைக்கு வர்றது அது வீணான ஒரு நேரம். And I can think that it is a waste of time to leave everything aside and come to the church. நினைக்காட்டி பரவாயில்ல, வேலை வர முடியாட்டி பரவாயில்ல. Even if you don't think like that. பட் நம்ம ஆண்டவருக்காக நேரத்தை கொடுத்து, but let's give our time to the Lord. ஆண்டவருக்கு ஜெபத்துல நம்ம தரித்திருந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்டு, and when we give that and when we are abiding in our prayer and receiving the word of God, ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு வசனத்துக்கு கீழ்ப்படிந்து, and every day we yield to the word of God, and பரிசுத்த ஆவி நம்மை நடத்துவது போல, பரிசுத்த ஆவி எப்படி நம்ம நடத்த முடியும்? சத்தியத்துக்குள் நடத்துவதன் மூலமாக தான் பரிசுத்த ஆவியானவர் நம்ம நடத்த முடியும். and as the Holy Spirit leads us in all the truth. அது மட்டும் இல்ல, நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதமான சோதனைகளிலும் நம்மை சகித்து, எல்லாவற்றையும் சகித்து, and being patient in all the trials in our lives. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துல in 2 Corinthians chapter 11 பவுல் அப்போஸ்தலன் அவரை பற்றி, அவர் எப்படி கிறிஸ்தவ கிருபைகளை தன்னை வளர்ந்தார் சொல்லி அங்க நமக்கு எழுதப்பட்டிருக்கு. how apostle 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துல எடுத்துக்கோங்க. in 2 Corinthians chapter 11 we see how apostle Paul grew himself in the grace of Christ. எப்படி அவர் பாடுபட்டார், and we see how much he went through. எப்படி அவர் எல்லா கஷ்டங்கள் நடுவுல ஆண்டவரை பின்பற்றினார். how much he followed Christ in midst of all the trials. We see that. அதனாலதான் அவங்க விசுவாசிகளை பார்த்து எழுதுறாரு, கொரிந்தியர் சபையை பற்றி எழுதுறாரு, என் புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும், என்னை சகித்தும் இருக்கிறீர்கள். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் ஓகே, அதுக்கப்புறம் உங்களை வஞ்சிக்காதபடி நான் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஓகே 23வது வசனம், ஓகே 23வது வசனத்தில், அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம் புத்தியினமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், ஏறக்குறைய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டேன், 3 தரம் மிலார்களால் அடிக்கப்பட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பர் தேசத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகலாய் முழுவதும். அவருடைய கஷ்டத்தெல்லாம் எக்கச்சக்கமா லிஸ்ட் போடாது. So here in 2 Corinthians chapter 11 from verse 23 to 27 we see apostle Paul listing all the trials that he had gone through. ஆனா அவருடைய கஷ்டங்கள்ல அவர் முறுமுறுக்காம கர்த்தருடைய கிருபைகளை அவர் சொல்லாரு, என்னுடைய பாருங்க, புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும். But he did not murmur in all the trials, but he was growing himself in the grace of God, and he says, நம்ம ஆண்டவருக்காக சகிக்கிறது ஒருவேளை முட்டாள்தனமா தெரியலாம் மற்றவங்களுக்கு. He writes, I wish that you would bear with me in a little foolishness. ஆனா பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, எல்லாவற்றையும் நான் சகித்தேன், விசுவாசித்தேன், ஆண்டவருடைய சபையின் மேல அன்பு வைத்தேன். Our perseverance might feel like foolishness to others, but we can love God and we can love the church. ஏன்னா ஆண்டவருடைய அழைப்பு என் மேல இருப்பதை நான் அறிந்திருந்தேன். Because we know and we are assured of God's calling of us. எத்தனையோ பேர் இந்த உலகத்துல இருக்கும்போது என்ன ஆண்டவர் எடுத்தார்.
And God has called us personally. பக்கத்தில் பார்த்து என்னை தெரிந்து கொண்டார். God has called me personally. அழைத்தது எல்லாரையும் அழைக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். God has called everybody. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அந்த சிலரில் நான் ஒருவர். நினைச்சு பாருங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்துல. There are a lot of people in this world. நீங்க ஃபர்ஸ்ட் குரு கான்ஃபரன்ஸ் நல்லா சொல்லிட்டு இருந்தாரு. Pastor Guru was sharing in the conference. எல்லா மிருக காட்சிசாலைக்கு போகும்போது எல்லாத்தையும் மிருக காட்சிசாலைக்கு போகும்போது எல்லாரும் மிருகங்களை தான் பார்ப்போம். When we go to a zoo, அவர் மனுஷனை பார்த்துருந்தாராம், கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தாராம். But he was observing the humans there. நானும் நிறைய நேரத்துல மனுஷங்களை பார்க்குறது உண்டு. ஏன்னா மனுஷங்க விதவிதமா இருக்கிறாங்கல்ல. And I also observe men, and we see there are multiple type of men. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று நம்புறாங்க. And everybody believes something. நம்ம கூட அப்படிதான் இருந்தோம். And we were also like that. நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில நம்ம இஷ்டப்பட்டதை நம்பிக்கொண்டிருந்தோம். And we were also believing whatever was there before us. ஆண்டவர் நம்மை அழைத்தார். But God called us. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். God chose us. இப்போ அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி And God wants us to be assured of our calling. நான் ஜாக்கிரதையா இருக்க போகிறேன். And we have to be very diligent. அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நான் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருந்தால் நான் ஒரு காலம் இடறி விடுவதில்லை. And if I am assured of this calling, and I will never be stumbled in. நான் ரட்சிக்கப்பட்டேங்கிற நிச்சயம் எனக்கு இருக்குமானால், and if I am assured of my salvation, எப்போ இருக்கும்னா என்னுடைய இந்த கிறிஸ்தவ கிருபைகள் நான் பெருகினேனானால், and it comes by our growing in the grace of Christ, கிறிஸ்தவ கிருபைகளை என் வாழ்க்கையிலே வளர்த்துக் கொண்டேனானால், and if we are constantly increasing in the grace of Christ, ஒருவேளை நான் டிசிப்ளின் இல்லாம இருக்கலாம், even if I don't have discipline, ஒருவேளை நான் எனக்கு புரியாம இருக்கலாம், even if I don't understand, என்னுடைய ஜெபம் என்ன தெரியுமா? இப்போ ஆண்டவரே கிருபையை புரிந்து கொள்ளுகிறவளாக நான் இருக்க வேண்டும். The only prayer that is before me is, God, I want to understand your grace. உம்முடைய இந்த பெரிய கிருபையை சபை புரிந்து கொள்ள வேண்டும். I pray that the church would understand the magnanimity of your grace. அந்த கிருபையை புரிந்து கொள்ளும்போது அழைப்பை புரிந்து கொள்ள முடியும். Only when we understand the grace of God, we can be assured of our calling. அழைப்பை புரிந்து கொள்ளும்போது நான் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். கோடிக்கணக்கான மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எக்கச்சக்கமான அதுல ஒண்ணு எடுத்தா எப்படி இருக்கும்? மாதிரி என்ன எடுத்திருக்கிறார். அதை தெரிந்து கொள்ளுதல் ஆண்டவர் என்னை முன் அறிந்ததுனாலதான் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். When we are assured of our calling, we are also assured of our choosing, and this is based on God's predestination. ஆண்டவர் கண்ணை மூடிட்டு என்னை எடுக்கல. God did not choose us randomly. ஆண்டவர் என்னை தெரிந்து என் பெயர் ஜீவ புத்தகத்தில் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது. God knew us personally, and He has chosen us. தாயின் வயிற்றில் இருக்கும்போது ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். And even when we were in our mother's womb, God knew us. இது கிறிஸ்தவ கிருபைகள். And the grace of Christ, அதிலே நான் வளர வேண்டும். and we have to grow in it. ஏன்னா நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். Because we are called. இந்த அழைப்பு என்ன தெரியுமா? இந்த அழைப்பினுடைய உண்மையான அர்த்தம் இந்த கிரேக்க மொழியில கல்லையோங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய தெய்வீக ஆண்டவருடைய ரட்சிப்புல பங்கெடுப்பதற்காக தெய்வீக அழைப்பை நான் பெற்றிருக்கிறேன். So the Greek meaning of this word calling is God calls us to be partaker of His divine nature. சொல்லலாமா? ஆண்டவருடைய தெய்வீக அழைப்பிலே, God's divine calling, அழைப்பினாலே ரட்சிப்பில் பங்கெடுப்பதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். and I am called to be partakers of the salvation which God has given us. சிம்பிளா சொல்லலாம், ரட்சிப்பில் பங்கெடுப்பதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். God has called us to be partakers of salvation. பார்வையாளராக இருப்பதற்கு அல்ல. I am not a spectator. பங்காளராக இருப்பதற்கு. But I am a participant. ஒரு 10 பேர் ஓடுவாங்க, அப்படிதானே? There are 10 people who are running. அதுல ஓடி ஒருத்தர் வின் பண்ணுவார். And one only wins the race. அவருக்கு எப்படி இருக்கும்? And how does he feel? இங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க நிறைய பேர். And we also see many spectators. ஜெயிச்சோனே கை தட்டுறாங்க. And everybody claps at the winner. ஆனா ரெண்டு பேருக்கும் என்ன டிஃபரன்ஸ்? But what is the difference between the both groups? ஒரு பார்வையாளர், அவர் கையில தட்ட முடியும். One is a spectator. அந்த உண்மையான அந்த வெற்றி கனியை ருசித்தது அந்த ஓடுறவர் தான். But only the runner could enjoy the fruit of his victory. அதனாலதான் நான் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஓட வேண்டும் வேதம் சொல்கிறது. And that's why the Bible calls us to run. எதை பெற்றுக்கொள்ளும்படியா? ரட்சிப்பை கிடையாது, ரட்சிப்பினுடைய நிச்சயத்தை.
it is not to attain our salvation, but to be assured of our salvation. ஆண்டவர் ஆபிரகாமை என்னப்பட அழைத்தார். God called Abraham. அவருடைய அந்த இடத்தை விட்டு வெளியே வரதுக்கு அழைத்தார். God called Abraham to come out of his land. அவரை நம்புவதற்காக அழைத்தார். God called him to believe. அது மட்டும் இல்ல, அவரோடு கூட நடப்பதற்கு, அவரோடு கூட ஐக்கியப்பட்டு விசுவாசத்தில் நடப்பதற்கு அழைத்திருக்கிறார். Not only that, but God called him to be a partaker and to have communion with him. நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கும் போது நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். When we believe Jesus Christ, we are being saved. ஆனா இந்த விசுவாசத்தை உறுதியாக்கும் போது வேதம் சொல்கிறது யாக்கோபு 2:23 ஆபிரகாம் தேவனுடைய நண்பர் என்று அழைக்கப்பட்டார். In James 2 we see that Abraham was called the friend of God. எத்தனை பேர் ஆண்டவருடைய ஃப்ரெண்டா இருக்கணும்? How many of you wanted to be ஆண்டவருடைய நண்பர் என்று அழைக்கப்படியா? ஜேம்ஸ் 2:23 வாசிக்கலாம். Let's turn to James chapter 2 verse 23. சீக்கிரமா முடிக்க போறோம். We are going to finish it quickly. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அவர் நீதியாக எண்ணப்பட்டது, இந்த தேவவாக்கியம் நிறைவேறியது, அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியானா. அதுக்கப்புறம் ஆண்டவரை பின்பற்றி ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தான், அவன் ஆண்டவருடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டான். And we see that Abraham believed God and it was reckoned to him as righteousness. And then he had his fellowship with God, and it says Abraham was called the friend of God. ஆண்டவர் வேத புத்தகத்தில் ஒவ்வொருவரையும் முதலாவது அழைக்கிறார். In the Bible we see God calls a person. அந்த அழைப்பிலே அவர்கள் கிறிஸ்தவ கிருபைகளிலே பெருகும்போது, and as they are growing in the grace of God, ஆண்டவருடைய பிள்ளைங்கிற ஒரு நிச்சயத்தை பெறுகிறார்கள். They are assured of their calling of God. They are assured that God has called them as their sons. அவருடைய ரட்சிப்பிலே அவர்களுக்கு ஒரு நிச்சயம் உண்டாகிறது. And they are being assured of their salvation. அந்த பவுல் அப்போஸ்தலன் 1:9 அதிகாரம் நினைக்கிறேன், நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன்னு சொல்கிறார். In 1 Corinthians chapter 9, Apostle Paul says, I am not running as அந்த வசனத்தை கொஞ்சம் எடுக்கலாம். நான் ஆகாயத்துல காத்து போய் சிலம்பு அடிக்கிறவனா இருக்க மாட்டேன். Apostle Paul says, I am not fighting against the air. நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். I am not running without an assurance. இந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ஓகே, 9 அதிகாரம். பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். 24 வசனம். ஓகே, 26 தான் நான் சொல்ல வசனம். சோ ஆதலால் சொல்லுங்க, நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். It says, therefore I run in such a way as not without aim. எப்போ நிச்சயம் வரும்? When will we receive assurance? என் ரட்சிப்பு குறித்து எப்போ நிச்சயம் வரும்? When can I have the assurance of my salvation? சொல்லுங்க, எப்போ நிச்சயம் வரும்? Do you have any answer? எப்போ நிச்சயம் வரும் எனக்கு? When can I be assured of my salvation? என் வாழ்க்கையில கிறிஸ்தவ கிருபைகள் பெருகும்போது, when I am being grown, என் வாழ்க்கையில தாழ்மை, விசுவாசம், இச்சை அடக்கம், ஒரு மாதிரி மற்றவர்களுக்கு மாதிரியாக நான் இருக்கும்போது என் வாழ்க்கையில என்னுடைய ரட்சிப்பை குறித்ததான நிச்சயம் உண்டாகும். When I am growing in the fruit of the Spirit and I am growing in the assurance of my faith. நான் ஆகாயத்தை அடிக்கிறவனா அல்ல, எதிரியை அடிக்கிறவனாக நான் சிலம்பப்படுவேன். I box in such a way as not beating the air. ஏன்னா ஆண்டவர் மோசேயை கூட ஆண்டவர் முட்செடியிலே அழைத்தார். We see God called Moses in the midst of the burning bush. 3வது அதிகாரத்துல ஆண்டவர் முட்செடியில இருந்து மோசேயிட்ட பேசினாரு. In Exodus chapter 3 we see God spoke to Moses in the midst of the burning bush. ஏன் தெரியுமா? அவர் ஆண்டவரோடு கூட நடக்கும்படியாக. Do you know why God called him? ஒரு கூட்ட ஜனங்களை அவர் விடுவிக்கும்படியாக ஆண்டவர் அவருக்கு ஒரு வேலையை கொடுத்தார். Yes, God had given him to redeem the people of Israel. ஆனா அதை விட முக்கியமா 33வது அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா அவரோடு கூட நடக்கிறதை மோசே அவரோடு கூட நடக்கிறவராக இருக்கிறார். But when we see Exodus 33 we see that Moses was walking with God. ஆண்டவரோடு கூட நெருங்கிய ஒரு உறவிலே நெருங்கி ஐக்கியப்பட்டு அவரோடு கூட நடக்கிறவராக காணப்படுகிறார். Moses had a very close fellowship with God and we see that in Exodus 33. யாத்ரா 33 ஆண்டவரே சமூகம் எனக்கு முன்னாடி போகாட்டி நான் நிச்சயமா போக மாட்டேன்னு சொன்னார். In Exodus chapter 33 Moses says, if your presence is not going with us, God please don't lead us. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? என் கிருபை
உனக்கு போதும். But God said, my grace is sufficient for you. நான் நிச்சயமாகவே உனக்கு முன்பாக போவேன். God said, I will definitely go before you. சோ ஆண்டவர் இந்த கிறிஸ்தவ கிருபைகளிலே பெருகும் போதுதான் நம்முடைய அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் உறுதிப்படும். When we are growing in the grace of God and we are being assured of our salvation, ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். God calls each and every single one. அந்த அழைப்பிலே நாம் நிச்சயத்தோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். And He wants us to be assured of our calling. எனக்கு இந்த நிச்சயம், நான் இந்த அழைப்பிலே இந்த கிறிஸ்தவ கிருபைகள் நான் பெருகவில்லை என்றால், And if I am not growing in the grace of God, எனக்கு நிச்சயமே இருக்காது. then I can be doubting our salvation. ஏன்னா ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவரோடு கூட ஐக்கியப்படுவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். God has called each and every single believer to be in communion with God. 1 கொரிந்தியர் 1:9 வேதம் சொல்கிறது, ஆண்டவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர். And in 1 Corinthians we see that he who called is faithful. அவரோடு கூட ஐக்கியப்படுவதற்காக அழைத்திருக்கிறார். God has called us to be in fellowship with him. அப்படி எழுதி நிக்கலாமா? And it's 1 கொரிந்தியர் 1:9 எடுத்துக்கலாம். 1 கொரிந்தியர் 1:9. Let's turn in our Bibles to 1 Corinthians chapter 1 verse 9. என் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் அழைத்து அவரோடு கூட நம்ம நடக்கும் போது நடக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? நம்ம கிறிஸ்தவ கிருபைகளை நான் வளருகிறவனாக இருக்கிறேன்னு அர்த்தம். And God wants us to be in close fellowship with him, and that's where we grow in the grace of God. நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். It says God is faithful through whom you were called into fellowship with his son. ஆண்டவரோடு கூட எப்படி நம்ம ஐக்கியமாய் இருப்பது? And how can we be in fellowship with கர்த்தருடைய God? வசனத்தை கேட்டு, It is by coming to the word of God. சபையோடு கூட ஐக்கியமா இருக்காம ஆண்டவரோடு கூட ஐக்கியமா இருக்க முடியாது. And without being in the fellowship with the church, we cannot. ஏன்னா be in ஆண்டவருடைய fellowship with 2000 God. வருஷ திட்டம் சபை. Because the church is God's 2000 years of plan. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் ஆவியானவர் முதலாவது ஊற்றப்பட்ட போது உருவானது சபை. In Acts chapter 2, when the Holy Spirit was poured out, the first thing that came is the church. சபை சத்தியத்திற்கு தூணாக இருக்கிறது. And the church was a pillar to the truth. ஆதாரமாக இருக்கிறது. And it is an identity to the truth. யார் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளலையோ, Whoever does not understand the truth, இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளாம நம்ம என்ன பண்ண கிறிஸ்தவ கிருபைகளில் பெருக முடியாது. and without understanding the truth, we cannot grow in the grace of Christ. கிறிஸ்துவையும் வசனத்தையும் கிறிஸ்துவையும் தேவ வார்த்தையும் சபையையும் பிரிக்க முடியாது. We cannot separate Jesus Christ from the word and the church. என்னைக்கு நான் சபையில இந்த சபையில ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தையை, அந்த அஸ்திபாரத்தை, அந்த ஆண்டவருடைய கிருபைகளை நான் புரிந்து கொள்கிறேனோ அன்னைக்கு தான் என் வாழ்க்கை ஒரு உறுதிப்பட்டதாக இருக்கும். Only when we come to the church and when we are assured of our salvation and when we are growing in the grace of God, we can be assured of our salvation. ஏன்னா இது எப்படி உறுதி, இந்த அழைப்பும் தெரிந்து கொள்ளுதல் எப்படி உறுதியாகும்னா நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை மூலமாக இது உறுதிப்படும். So how can I be assured of our calling is revealed in our walk with God. இந்த பரிசுத்தமான வாழ்க்கை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரோடு கூட பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. This walk of holiness is a walk of a set apart life. So ஆண்டவருடைய இந்த கிறிஸ்தவ கிருபைகள் நம்ம வாழ்க்கையில மிகுதியாக இருக்கும்போது, when the grace of Christ is being is more in our life, நான் நிச்சயமாக நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், we can be assured that நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், I am called அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நிச்சயம் உண்டாகும். I can be assured of that. அப்படி இந்த கிறிஸ்தவ கிருபைகள் நான் பெருக and as I am growing in the grace of Christ, நான் ரட்சிக்கப்படுவதற்காக அல்ல, ரட்சிக்கப்பட்டதை நான் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக. it is not to be saved, but it is to be assured of our salvation. இவ்விதமாக நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். And யார் ஒருவருக்கு இந்த அழைப்பிலையும் தெரிந்து கொள்ளுதலையும் நிச்சயம் இருக்கிறதோ, யார் ஒருவருக்கு ரட்சிப்பிலையும் சபையினுடைய வார்த்தையை கேட்டு வளர்வதிலேயும் ஒரு நிச்சயம் இருக்கிறதோ, அவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வேதம் சொல்கிறது, அவர்களுக்கு ஒரு பரிபூர்ணமான வாசல், அவர்களுக்கு நித்திய ராஜ்யத்துக்கு பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். And God says that there is an assurance of our salvation whoever grows in the grace of Christ. சொல்லுங்க, எனக்கு ஒரு பெரிய கதவு திறக்கும். And there is a big door open for me. என்ன கதவு தெரியுமா?
Do you know which gate it is? இன்னும் ஆண்டவரை போல மாறுவதற்கான ஒரு கதவு. A gate that is to be அவருடைய more like ராஜ்யத்துக்கு Christ. உட்படும் ஒரு பெரிய ஒரு பிரவேசம், ஒரு வழி And it is உண்டாகும். and it is the eternal kingdom, entrance into the eternal kingdom. அவரை போல மாறுறதுக்கு எனக்கு ஒரு வழி கிடைக்கும். And God has opened up a way to be more like Him, to be transformed more like Him. இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அதிக அசதியாகிறேன். இந்த சத்தியத்தை தொடர்ந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் சபை. And the church constantly reminds us of this truth. ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு பிரவேசத்தை, ஒரு வழியை திறந்திருக்கிறார். எபிரேயர் 10வது அதிகாரம் 19 20வது வசனத்துல ஒரு பெரிய வழியை நமக்காக திறந்திருக்கிறார். In Hebrews chapter 10 we see God has opened up a huge way for us. யோவான் 14:6 அவரே அந்த வழியாக இருக்கிறார். And in John chapter 6 we see that Christ is the way. எபிரேயர் 10வது அதிகாரம் 19வதுல புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறார். In Hebrews chapter 10 it says that there's a new and a living way. அவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசித்து அவரை போல மாறி வெளியே உலகத்துக்குள்ள போகும்போது நான் கிறிஸ்துவை வெளியே மக்களுக்கு காட்டத்தக்கதாக. And it is to enter into the kingdom of God and to be more like to be transformed more like Him when we go into the world. நினைச்சு பாருங்க, எனக்குள்ள மற்ற எல்லாம் இந்த கிறிஸ்துவனுடைய கிருபைகள் நான் வெளியே போகும்போது எனக்கே தெரியாம பெருகுகிறது. And we are being multiplied in the grace of Christ when we are in the world. விட்டு கொடுப்பதிலையும் பரிசுத்தத்திலையும் ஆண்டவரோடு கூட நடப்பதையும் நான் செய்து கொண்டிருக்கும் போது எனக்கு நிச்சயமா தெரியும், நான் நிச்சயமா ரட்சிக்கப்பட்டிருக்கேன். In our forgiveness, in our tolerance, and when we are growing in the fruit of the Spirit, we are assured that I am being saved. என் ரட்சிப்பை ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து என்ன பண்ணும், எடுக்க முடியாது. And we can say that no one can pluck the assurance of our salvation. ஆண்டவர் எனக்கு ஒரு நிச்சயத்தை கொடுத்திருக்கிறார். God has ஒரு கேரண்டி கொடுத்திருக்கிறார். God has given us a guarantee. இந்த கேரண்டி வந்து என்னுடைய வாழ்க்கையில நிச்சயமா எனக்கு தெரியும். ஏன்னா நான் இதுவரை நான் வாழ்வது இனி நான் அல்ல. We can say that it is no longer I who live. எனக்கே தெரியல நான் இயேசுவை போல மாறிட்டு வரேன். We can say I am being transformed into the image of Christ. எனக்கே தெரியல அதனாலதான் எனக்கே தெரியாம இது நடக்காது. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கே ஆச்சரியமான வகையில என் வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறது. We can be amazed at the transformation of our lives. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நம்ம என்ன பண்ணணும், நம்ம இந்த அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி நம்ம முயற்சி செய்ய வேண்டும். And that's why the Bible says that we have to be transformed into the image of Christ. சொல்லுங்க, நான் முழு முயற்சி செய்வேன். சொல்லுங்க. You can say I will try my best. ஆபிரகாமுக்காக வேற யாரும் சப்ஸ்டிடியூட் போயிட்டு வந்து ஈசாக்க வேற யாரையும் பலி கொடுக்க போல. We don't see any substitute for Abraham's giving of Isaac. எனக்கு பதிலா யாரும் சப்ஸ்டிடியூட் வர மாட்டாங்க. And there cannot be any substitute for us too. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் இந்த அழைப்பை தெரிந்து கொள்வதற்கு முழு முயற்சியை நாம் எடுக்க வேண்டும். We can be very diligent to make certain about His calling and choosing us. சொல்லுங்க, நான் சிறந்ததை நான் செய்வேன். சொல்லுங்க. Say I can do my best. வேத வசனத்துல நான் கற்றுக்கொண்டதுல சிறந்த காரியம் அதை நான் செய்வேன். And as I receive the word, I can give my best to do it. லெனின் சொன்ன மாதிரி எந்த வேலையும் பார்க்காம நான் போய் ரெஸ்ட் எடுக்க மாட்டேன். And we are not taking rest without doing any work. ஆண்டவருக்காக எதையுமே செய்யாம நான் எப்பவுமே சரி பரவாயில்ல, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஏதோ ஒன்று நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி நான் இருக்க மாட்டேன். நான் ஆண்டவருடைய வசனத்தை கற்றுக்கொண்டு தேடி வசனத்துக்கு இடம் கொடுத்து வசனத்தை சொல்லுகிறபடி வாழ்ந்து காட்டுவேன். ஏன்னா நான் முழு சிரத்தை எடுப்பேன், முழு முயற்சி எடுப்பேன், எல்லா முயற்சியும் எல்லா பலத்தோடு நான் ஆண்டவரை நான் தொழுது கொள்வேன். We come to the word, we get the word and allow the word to work within us, and we are expressing the fruit of the Spirit. ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு ஓடிட மாட்டேன். And we don't come to the Sunday church and then we run. நான் ஃபுல்லா என்ன பண்ண மாட்டேன், மற்ற காரியத்துல முழுமையா ஈடுபட்டு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை தான் ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு என்ன கிழமை அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். We are not unaware of the Sunday. ஏன்னா முழு முயற்சி செய்து ஆண்டவருடைய கிரியையில, ஆண்டவருடைய இந்த கிறிஸ்தவ கிருபையில
ஆண்டவருடைய குணத்துல நான் பெருகுவதற்கு நான் முழு முயற்சி செய்வேன். And with all diligence, we can give ourselves to grow in the grace of Christ and grow in the Word of God. எப்ப தெரியுமா செய்ய முடியும்? And do you know when can we do this? என்ன அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி When we are assured of our calling, ஜாக்கிரதையா இருக்கணும். choosing, and when we are diligent about our calling and our choosing, we ஏன்னா can grow. பெரிய தேவன் என்னை அழைத்திருக்கிறார். Because a mighty God has called us, அவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். and He has called us, அதை நான் வெளியே என்ன பண்ணும், இந்த உலகத்திற்கு காட்ட வேண்டும். and we can show Him to the world, அதை எனக்கு நான் காட்ட வேண்டும். and we can show that to ourselves too, அப்போ எனக்கு ஒரு நிச்சயம் உண்டாகும். and we can be assured of that. இந்த நிச்சயத்துக்கு என்னுடைய ஒத்துழைப்பு தேவை. And for that to happen, I have to yield myself to God. பக்கத்தில் பார்த்து நான் முழு முயற்சி செய்வேன். And then we turn to our neighbors and say, I yield God. முழுமையா I put all the effort. I put all the. எல்லா முயற்சியும் நான் செய்வேன். ஆமென். எத்தனை பேர் புரிஞ்சுது? ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, விசாலமான ஒரு வாசல் உங்களுக்காக திறக்கப்படும். God says that there is an entrance into the kingdom of God. கிறிஸ்தவ கிருபையில் நம்ம பெருக ஆரம்பிச்சோம்னா அது பெருகிக் கொண்டே இருக்க முடியும். And as we are growing in the grace of God, நான் பரலோகத்திற்கு ஆண்டவர் இந்த உலகத்துல என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். God is preparing us for the kingdom of heaven in this world. ஒரு 80-85 years இந்த உலகத்துல நம்மளை ஆயத்தப்படுத்துகிறது. Let's say 80-85 years, and we are being prepared to enjoy the kingdom of heaven. ஆனா நித்தியத்திற்கு நம்ம வாழ போகிறோம். We are going to live for eternity. ஆண்டவருடைய படைப்பு மிகப்பெரிய விஷயம். நான் கூட நேற்று கூட ஒரு வாசிச்சிருந்தேன் இந்த ஸ்பேஸை பற்றி. I was reading yesterday about space. இந்த சூரியன்ல இருந்து இந்த ஒளி நம்ம பூமிக்கு வர்றதுக்கு 8 நிமிஷம் ஆகுதான். It takes the light to come to reach the earth from the sun. It takes 8 minutes. ஆனா நீங்க பார்க்குற ஒரு நட்சத்திரத்துல இருந்து வர்றதுக்கு 16.5 இல்ல 16.5 மில்லியன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 1.5 கோடி வருஷம் ஆகுதான். So, but the star to the light that comes from the star to reach the earth, it takes about 1.6 million years. நட்சத்திரங்களை எல்லாம் ஆண்டவர் எண்ணி இருக்கிறார். நம்முடைய தேவன் நட்சத்திரங்களை எல்லாம் உருவாக்கினவர். And our God has created all those stars நம்மை அழைத்திருக்கிறார். and counted, and He has called us. இந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி நான் முயற்சி செய்து அதில் ஜீவித்து நான் விட்டு கொடுத்து ஒப்பு கொடுத்து நான் என்னை அர்ப்பணித்து ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் நான் சகித்து ஆண்டவர் என்னை சோதிக்கும் போது அதை நான் ஆண்டவருக்காக நான் விட்டு கொடுத்து நான் வாழும்போது இந்த அழைப்பிலும் தெரிந்து கொள்ளுதலும் ஒரு நிச்சயம் எனக்கு உண்டாகும். And we can tell to ourselves that I am going to yield to God and be assured of His salvation. ஆமென். Amen. கண்கள் முடிந்தால் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய ரட்சிப்பு எவ்வளவு பெரியது, பெரிய ரட்சிப்பை நீர் கொடுத்திருக்கு. அந்த ரட்சிப்பினுடைய நிச்சயத்தையும் எங்களுக்கு கொடுக்க நீர் ஆண்டவரே நல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் அதில் பெருக வேண்டும். நாங்கள் இந்த ரட்சிப்பின் கிருபையில் பெருக வேண்டும். அப்படின்னா நாங்கள் சிறுக வேண்டும், நீர் பெருக வேண்டும். ஆண்டவரே, நமக்கு சோதரம் ஆண்டவரே. அப்பா, இந்த வசனங்கள் எங்கள் உள்ளத்தில் பதிந்து ஆண்டவரே அது மறக்காதபடி அதை எப்பொழுது நீ நினைப்பூட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது எங்களுக்கு ஒரு அஸ்திபாரமாக அது ஆண்டவரே சோதனைகளை நாங்கள் அது மேலே கட்டத்தக்கதான கிருபைகளை நீ கொடுப்பீராக. ஒவ்வொருவருடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். இந்த வாரத்தை ஒப்புக் கொடுக்குறோம். நீரை பொறுப்படுங்க ஆண்டவரே. சோதரம் தொடர்ந்து நாங்கள் உண்மை நோக்கி உங்களுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற அந்த சாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக சோதராண்டு உமக்கே நாங்கள் துதி கனம் மேலாக செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து ஆமென், ஆமென்.